ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நான் ஆர்ஆர்பி பிஓவோட என்னோட அட்டம்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு நவம்பர் 23 ஷிஃப்ட் 2 வந்து போயிருந்தேன். ரீசனிங் வந்து 30 போட்டிருந்தேன், குவான்ஸ் வந்து 18 தான் போட்டிருந்தேன். ஸோ என்னோட ஓவரால் அட்டம்ப்ட் வந்து 48. இது குட் அட்டம்ப்ட்ஸான்னு கேட்டிங்கன்னா ஓகேவான அட்டம்ப்ட்ஸ் தான். இன்னும் கூட குவான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி போட்டுருந்துருக்கணும். எனக்கு வந்து டிஏல நான் போய் உட்காந்துட்டேன் கொஞ்சம் ஒரு சில கொஷனில். ஸோ இது என்னோட சைடில் இருந்து தான். ஓகே, இது வந்து ஒரு நல்ல அட்டம்ஸான்னு கேட்டிங்கன்னா ஓகேவான அட்டம்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அருணா தியாகராஜன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, மார்க் டெஸ்ட் வந்து இந்த வெப்சைட் எப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 3 ஆப் சொல்கிறேன். கைட்லி, அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் மார்க், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் புக். இந்த 3 ஆப்பை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக் வந்து முன்னே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் எஸ்பிஐ கிளர்க்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் போடும்போது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லி வாங்கிக்கோங்க. எனக்கு கேட்டால் அது பெட்டர்னு சொல்லுவேன். கைட்லி அப்புறம் ப்ராக்டிஸ் மார்க், இது 2 வாங்கிக்கோங்க. ஏன்னா 2மே சூப்பராக இருக்கும். கைட்லி வந்து எக்ஸாம் லெவலுக்கு இருக்கும். கைட்லியில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், குவான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மார்க்கில் வந்து ரீசனிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்கும், குவான்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும், போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நான் பேசுறது ஃபுல்லாகவே ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் பிஓக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து எஸ்பிஐயோ ஐபிபிஎஸ் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா நான் இதில் வந்து இங்கிலீஷை பற்றி எதுவுமே சொல்லலை, அதனால ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க, ரெகுலராக மார்க் போடுறீங்க அப்படின்னா இந்த 2 சைட்லையுமே மாற்றி மாற்றி போடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கும். அப்புறம் 2த்துலையுமே போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா டெக்ஸ்ட் புக் வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கிட்ட 3-4 ஆப் வாங்கி வச்சுட்டு மாற்றி 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 போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இப்போ கைட்லியே போட்டுட்டீங்கன்னா ரீசனிங் மட்டும் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் மார்க் போட்டுருந்தீங்கன்னா வெறும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறேன். ஈஸியாக இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால வந்து ஒரு டெஸ்ட் வந்து கைட்லியில் போட்டால் ஒரு டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் மார்க்கில், ஒரு டெஸ்ட் வந்து ஆலிவ் போர்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கி வச்சிருப்பாங்களா, மாற்றி மாற்றி கூட போடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 30 டெஸ்ட் கிட்ட இருக்கும். எல்லா டெஸ்ட்டும் நம்ம போட போகிறது இல்லை. அப்போ நீங்கள் 15 டெஸ்ட் வந்து அவங்களுக்கும் 15 டெஸ்ட் உங்களுக்கும் அந்த மாதிரி கூட பிரித்து போடுங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல நம்மளால வந்து ஒரு பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா 400-500 வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆஃபர் டைமில் பார்த்து பேக்கேஜ் வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நியூ இயர்லாம் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஆஃபர் போடுவாங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ வாங்கிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லியில் வேணும்னா அந்த பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும், அது கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்ன வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.